1930 ஆண்டு ஜோ லேபெல் என்ற ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் அதிகாரி லேக் அஞ்சிகுனி கரையில் அமைந்த ஒரு தொலைதூர மீன்பிடி கிராமத்திற்கு பணியில் நடந்து சென்றார். அவர் வழக்கமான உயிரோட்டத்தை எதிர்பார்த்தார். புகை மேலே எழும்பும் விறகு, அடுப்புகள், உணவின் வாசனை, குளிரில் குறைக்கும் நாய்கள். ஆனால் அவருக்கு கிடைத்தது மௌனம் மட்டுமே. 30 பேர் மாயமாய் மறைந்தனர். எங்கே சென்றார்கள், ஏன் சென்றார்கள் என்று ஒரு சுவடு கூட இல்லை. லேக் அஞ்சிகுனி கனடாவின் நுனாவுட் பகுதியின் ஆழத்தில் அமைந்திருக்கிறது. அந்த இடம் மிகவும் தொலைவானது. அருகிலிருந்த நகரத்தை அடைய கூட நாய் ஸ்லேட்டில் பல நாட்கள் பயணிக்க வேண்டும். இங்கு வாழ்ந்த இனுயிட் சமூகத்தினர் தலைமுறையாக இந்த நீரில் மீன்பிடித்து வாழ்ந்தனர். அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு செல்ல எந்த காரணமும் இல்லை. லேபெல் முதல் குடிலுக்கு நுழைந்தபோது அடுப்பு குளிர்ந்து போய் இருந்தது. அடுப்பின் மேல் உணவு பாத்திரங்கள் பாதியே சமைக்கப்பட்டிருந்தன. யாரோ சமைக்கும் நடுவிலேயே எழுந்து நடந்து சென்றது போல் தோன்றியது. சுவர்களில் துப்பாக்கிகள் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. கனேடிய காட்டுப்பகுதியில் துப்பாக்கியை விட்டு செல்வது மறதியல்ல, அது மரணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு சமம். அடுத்து லேபெல் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த புதைகாட்டை கண்டுபிடித்தார். ஒவ்வொரு கல்லறையும் தோண்டப்பட்டிருந்தது. சமூகத்தினர் கவனமாக வைத்திருந்த கற்கள் ஒரு பக்கம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கல்லறைகளே தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன. இனுயிட் கலாச்சாரத்தில் இறந்தவர்களின் இளைப்பாறும் இடத்தை தொந்தரவு செய்வது மிகவும் கடுமையான மீறல். இது தன்னிச்சையாக நடக்காது, நடக்கவே முடியாது. பின்னர் அவர் ஸ்லெட் நாய்களை கண்டார். கிராமத்தின் விளிம்பில் மரங்களுடன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன. அவை இறந்திருந்தன, பட்டினியால் இறந்திருந்தன. குடில்களுக்குள் வெறும் சில மீட்டர் தூரத்தில் உணவு இருந்தும் சென்றவர்கள் நாய்களை விடவில்லை. அவற்றுக்கு உணவு கொடுக்கவில்லை. அவற்றை அழைத்துச் செல்லவில்லை. வெறுமனே அவற்றை இறக்க விட்டுச் சென்றனர். ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் உடனடியாக விசாரணை தொடங்கியது. 100,000கணக்கான கிலோமீட்டர்கள் தேடினார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. உடல்கள் இல்லை, பனியில் தடங்கள் இல்லை, வன்முறையின் அடையாளம் இல்லை. 30 பேர் இந்த உலகில் இருந்து அழிந்து போனது போல் காணாமல் போனார்கள். கனேடிய பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. கோட்பாடுகள் குவிந்தன. நோய் தொற்றா, ஆனால் உடல்கள் இல்லை. எதிரிகளின் தாக்குதலா, ஆனால் மோதலின் அடையாளம் இல்லை. வழக்கு இறுதியில் அமைதியாக மூடப்பட்டது. 30 பேர், அடுப்பில் சூடான உணவு, சுவரில் துப்பாக்கிகள், சங்கிலியில் கட்டப்பட்ட நாய்கள், இறந்தவை. ஆர்டிக் வானத்தின் கீழ் காலியான கல்லறைகள். ஜோ லேபெல் தான் பார்த்ததை புகாரளித்தார். மவுண்டீஸ் விசாரித்தனர். பின்னர் அந்த கிராமத்தைப் போலவே விடைகளும் மறைந்து போயின. வரலாறு என்பது நாம் ஒருபோதும் கண்டுபிடிக்கக்கூடாத கதைகளால் நிரம்பியது. இது டெஸ் ஆஃப் டார்க்னஸ். எதுவும் என்றென்றும் மறைந்திருக்கிறது.